நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே நடைபெற்ற கோவில் திருவிழாவின் தீமிதி திருவிழாவில் குழந்தையுடன் வந்தவர் தீக்குடியில் விழக்கூடிய வீடியோ காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் பிருத்திவிராஜ் இணைப்பில் இருக்கிறார். பிருத்திவிராஜ், வணக்கம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் இந்த குழந்தைக்கு ஏதேனும் காயம் ஏற்பட்டிருக்கிறதா? உங்க கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஆவாரங்காடு பகுதியில் ஸ்ரீ அக்னி மாரியம்மன் திருக்கோவிலானது அமைந்துள்ளது. இந்த கோவில் திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் இதன் ஒரு பகுதியாக இன்று கோவில் வளாகம் பகுதியில் குண்டம் இறங்கு நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள், சிறுவர்கள், சிறுமிகள், இளம் பெண்கள், இளைஞர்கள் என பல்வேறு தரப்பினர் தீமிதி திருவிழாவில் பங்கேற்று தீ மிதித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஆவாரங்காடு பகுதியைச் சேர்ந்த குமார் என்ற பக்தர் தனது 6 மாத பெண் குழந்தையுடன் தீ மிதிப்பதற்காக வந்துள்ளார். அப்போது அக்னி குண்டத்தில் இறங்கி நடந்து சென்ற போது எதிர்பாராத விதமாக நிலை தடுமாறி அக்னி குண்டத்தில் மிக அருகிலேயே தன் குழந்தையுடன் கால் தடுமாறி கீழே விழுந்துள்ளார். பின்னர் அதிர்ச்சி அடைந்து சுற்றியிருந்த பொதுமக்கள் கூச்சலிட்டு அவரை பத்திரமாக மீட்டு குமாரபாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இவர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் தற்போது தொடர்ந்து பக்தர்கள் அக்னி குண்டத்தில் இறங்கி வருகின்றனர். இதன் காரணமாக கோவில் வளாகத்தில் பரபரப்பான சூழல் நிலவியது. உங்க தகவல்களுக்கு நன்றி பிருத்திவிராஜ்.